ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 28/5/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. காலை 10:03 பின்பு திரையோதசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் சித்திரை. காலை 10:11 பின்பு ஸ்வாதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 12:30 1:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை, யம கண்டம் காலை 6 7 வரை, குளிகை காலம் காலை 9 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி. பிரதோஷ நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி நாளாகவும் பக்ரீத் பண்டிகை திருநாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய, தேவையான பொருள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கள்ளம் கபடம் இல்லாதவரை விட காசு பணம் உள்ளவருக்கு மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பொன்னி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வம்பு தும்புகள் ஒளியும். ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு வழக்குகளை வெல்ல முடியும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலைபேசியில் பேசுவதை விட அன்பு மனைவியிடம் பேசுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அக்னீஸ்வர பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். பொதுவாகவே வளமான கிரக அமைப்புகளால் நலமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நன்மையான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாவம் செய்யாத வாழ்க்கைக்கு சோகம் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க யானை பாத விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய திட்டங்கள் உருவாகும். கடன் நிவர்த்திக்கான உதவிகள் அல்லது உபரி வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்த பிரம்மனுக்கு கூட பாராட்டு கிடைப்பதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரன், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சகோதரகாரகர் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால சகோதர வகையில் சமாதானம் ஏற்படும். சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிவு வளர வைக்கும், பணிவு உயர வைக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க மருதகாளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கும். ராசி அதிபதி புதன் பகவான் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பல்வேறு விதமான நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரட்டு கௌரவத்தை விரட்டி விடுவதுதான் நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கைலாசநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புகள் சேரும். ஜென்ம ராசியிலேயே மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால இனம் புரியாத மனோ தைரியம் அல்லது மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். எவ்வளவு பெரிய சிக்கலான சூழல்களுக்கும் தெளிவான முடிவுகள் தென்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊக்கம் இல்லாதவனுக்கு ஏக்கம் அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பஞ்சமாதிபதியின் அனுகிரகத்தால் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் இருக்கிறதால சத்தமில்லாத சாதனைகளை நிகழ்த்த முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டி தீர்த்த உறவுகள் முன்பு வெட்டி பேச்சை தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கனக துர்கா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்களும் வரவுகளும் கிடைக்கும். பண தன பாக்கியங்கள் பக்குவமாக கிடைக்கக்கூடிய, பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளைத்து போட்ட உறவுகள் முன்பு பிழைத்து காட்டுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஐயனார் சுவாமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிறைவோடு பண வரவு கிடைக்கும். சினம் என்ற கோபத்தை தவிர்த்து பணம் என்ற லாபத்தை ஈர்க்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தரம் தாழ்ந்த பேச்சுக்களுக்காக மனம் சோர்ந்து போகாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அக்னிலிங்க பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MD. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் சேரும். அச்சம் என்ற விஷயத்தை அடியோடு தவிர்த்து உச்சம் என்ற உச்சத்தை தொடக்கூடிய பாக்கியங்கள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாழ்ந்து பேசியவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பட்டத்தரசையம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பாபங்களும் சாபங்களும் விலகும். பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால மருத்துவ தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிடைத்த விஷயங்கள் எல்லாமே படைத்த பிரம்மனால் கொடுக்கப்பட்டவை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கோரம்ப கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX.
நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.